ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ லாஸ்ட் வீக் தான் இதோட டிராஃப்ட் வந்து யூனியன் கேபினட் அப்ரூவல் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதில் என்னெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் சிஸ்டமுக்கும் இப்போ இருக்கிற சிஸ்டமுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், என்ன நிறையா ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ அதில் என்ன சில விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியை. ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 இருந்து எஜுகேஷனுடைய எவாலுவேஷன் எப்படி இருந்ததுன்னு ஒரு நார்மலாக ஒரு வியூ எனக்கு எப்படி நான் படிப்பேனோ அதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் டைம் பத்தவே பத்தாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுவோ அதை எல்லாத்தையும் எடுத்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரீசெண்டாக 29th ஜூலையில் ஒரு டிராஃப்ட் வெளியில் விட்டுருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு ரிஃபார்ம்ஸ் வந்து நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டமில் வரப்போகுது அப்படின்னு நம்மளோட யூனியன் கேபினட் டிசைட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கு பேர் தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. சரிங்களா? ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தில் என்னென்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியை எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதாவது 1948 எப்படி எஜுகேஷன் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருந்ததோ அதே மாதிரி இப்போது 2020 மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ், எல்லாரும் சொல்கிறது இந்த 5+3+3+4 என்ன அப்படி ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு எஜுகேஷன் சிஸ்டம் 10+2 இருந்தது. அதை இப்போ நியூ சிஸ்டமில் 5-3-3-4 மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்றது ஃபியூச்சரில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எவால்யூஷன் எப்படி இருந்தது, எஜுகேஷனுடைய சிஸ்டமுடைய எவால்யூஷன் எப்படி இருந்ததுன்ற ஒரு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1948, அதாவது சுதந்திரம் கிடைச்சது பிறகு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் சொல்லி 1948-49 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் சொல்லி 1952-53 கொண்டு வந்தாங்க. இது யாரோட கவர்மெண்ட்டில் நடந்தது? ரொம்ப ஃபெமிலியர், நேரு அவர்களுடைய கவர்மெண்ட்டில் தான் நடந்தது. முக்கியமாக இந்த கமிஷனுடைய ஃபோக்கஸ் எதை பற்றி இருந்ததுன்னா ஐஐடியோடைய டெவலப்மெண்ட். ஸோ அவங்களுடைய ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்டான எஜுகேஷனை கொண்டுட்டு வரணும், அவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கவர்மெண்ட்டோடைய ஃபோக்கஸ் நிறையாவே இருந்தது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1964-1966 வந்து தௌலத் சிங் கொத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியடில் வந்ததுங்க. ஸோ அப்போ வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஒன்று அடாப்ட் பண்ணாங்க. அதில் மெயினாக அவங்கள என்ன அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப் டு ஏஜ் 14 சில்ட்ரன் எல்லாருமே கம்பல்சரியாக படிக்கணும் அப்படின்றத 1964-66 அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1986 ராஜீவ் காந்தி அவர்களுடைய கவர்மெண்ட்டில் ஒரு எஜுகேஷன் பாலிசி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அது யாருக்கு ஃபுல்லாக யாரை ஃபோக்கஸ் பண்ணி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு சென்டர் அப்ரோச். அதாவது ப்ரைமரி செக்ஷன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் தான் எஜுகேஷனரி சிஸ்டம் நல்லா வளரும் அப்படின்ற அந்த கான்செப்டில் முக்கியமாக ப்ரைமரி எஜுகேஷன் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோக்கஸ்க்கு பேர் கூட ஒன்று வச்சுருந்தாங்க, ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அன்னைக்கு 1986 அந்த பீரியடில் விமென், SC/STஸ்க்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் கிடைக்கல. ஈவன் எஜுகேஷ்னரி சிஸ்டமில் கூட அவங்க நிறைய ஒரு என்ன சொல்கிறது வேற்றுமையை பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் வரணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு எஜுகேஷனில் கிடைக்கணும் அப்படின்றதும் அந்த 1986 நியூ எஜுகேஷன் பாலிசியில் மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 1992 புதுசாக எஜுகேஷன் பாலிசிலாம் எதுவும் அடாப்ட் பண்ணலை. பட் ஆல்ரெடி இருந்த 1986 எஜுகேஷன் பாலிசியை என்ன பண்ணாங்கன்னா ரிஃபார்ம் பண்ணாங்க. மெயினான ரிஃபார்ம் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992, அதாவது காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஆல் இண்டியா லெவலில் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க 1992. இதான் மேஜர் ரிஃபார்ம். ஸோ இது யாரோட கவர்மெண்ட்டில் நடந்தது பார்த்தீங்கன்னா PV நரசிம்ம ராவ் கவர்மெண்ட்டில் நடந்ததுங்க. அதாவது இது வரைக்கும் என்னென்ன கமிஷன்ஸ் வந்திருக்கு, எந்த இயரில் வந்திருக்கு, முக்கியமாக அந்த கமிஷன்ஸில் எது மெயினாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எந்த இயர், எந்த கவர்மெண்ட் பீரியடில் வந்தது, என்ன மேஜர் ரிஃபார்ம் இருந்ததுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். மித்ததெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் வரலாறில் என்ன நடந்துச்சு, அதாவது பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
சரிங்களா. இப்போது ரீசெண்டாக வந்திருக்க 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோடைய டிராஃப்ட் இருக்க பார்த்தீங்களா. ஸோ அதோடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம். 2019 மே 31 ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு கமிஷன். அந்த கமிஷனுக்கு பேர் கஸ்தூரி ரங்கன் கமிஷன். ஸோ அவர் தான் அந்த ஹெட். கஸ்தூரி ரங்கன் சார் தான் கமிஷனோட ஹெட். ஸோ அவருடைய பேரில் தான் அந்த கமிஷன் இருக்குது, எஜுகேஷன் கமிஷன். சரிங்களா. ஸோ அவங்க மேஜராக என்ன மாதிரி ஒரு லேர்னிங் வேணும், பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரிமெண்டலான லேர்னிங் தேவை, ஃபாரின் சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நிறைய சர்ச் பண்ணி ஸோ அதை நம்மளோட இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இப்போது 2020 நம்ம பார்க்க போகிற சிஸ்டம். சரிங்களா. சரி வாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயமே 10+2, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு +2 ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு இருந்தால் அந்த சிஸ்டமை 5+3+3 4 சிஸ்டமாக மாற்றிருக்காங்க. சரிங்களா. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோடைய முக்கியமான ரிஃபார்மே இதுதான். அது என்னங்க 5+3+3+4 அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பிள்ளைங்க என்ன படிக்க போகிறாங்க, என்ன ஃபோக்கஸ்டாக இருக்க போகுது எஜுகேஷனரி சிஸ்டம் அப்படின்றதுல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3+2 அப்படின்றது தான் 5, அதாவது முதல் 3 வருஷம், அப்புறம் ஒரு 2 வருஷம். இது ரெண்டையும் சேர்த்து தான் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏஜ் 3லேருந்து 8 வரைக்குங்க. சரிங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இது வரைக்கும் சேர்த்து ஃபவுண்டேஷனல் கோர்ஸ்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ப்ளே ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் இருக்கும். பிள்ளைங்களை போட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடு, செகண்ட் ரேங்க் எடுன்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நம்மலாம் கொடுமைப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி லாங்குவேஜ் ஸ்கில்லு, ஆக்டிவிட்டி பேஸ்டான ஒரு படிப்பு தான் அவங்க அதில் பார்க்க போகிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், அதாவது ஏஜ் வேரிஸ் ஃப்ரம் 8 to 11, கிளாஸஸ் 3 to 5. சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் 2ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோமா, இதில் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இங்கே என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்களா, இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் ப்ளே ஸ்கூல் லெவலுக்கு அடுத்த லெவல் கிளாஸ் ரூம் லேர்னிங், இன்டராக்ஷன் செஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்க. ஸோ கிரேட் 5 வரைக்கும், அதாவது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்களுடைய மதர் டங் லாங்குவேஜில் அவங்க எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் வந்து மதர் டங்கில் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ லாங்குவேஜஸ் ப்ராப்ளம்னா நிறையா இருந்தது இல்லைங்களா. ஸோ பிள்ளைங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா லாங்குவேஜஸ் அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டோம். 3 லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணணும், அதில் ஒரு லாங்குவேஜ் அவங்களுடைய லோக்கல் ரீஜனல் லாங்குவேஜை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீது இருக்க 2 லாங்குவேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்னா இந்தியாவுக்கு நேட்டிவ் லாங்குவேஜாக இருக்கணும், அதாவது ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட். ஸோ அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா அவங்க மூவ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க சஸ்டைனபிளாக கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் அவங்க எஜுகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் மிடில் ஸ்டேஜ், கிளாஸஸ் 6 to 8, ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11 to 14. ஸோ இந்த இடத்துல தான், அதாவது 6th ஸ்டாண்டர்டில் இருந்து தான் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், ஹியூமனிட்டிஸ் இதெல்லாம் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. முழுக்க இதெல்லாம் கிளாஸ் ரூம் பேஸ்டான லேர்னிங் மட்டும் கிடையாதுங்க, எக்ஸ்பீரிமெண்டல் லேர்னிங். இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது வைக்குதுன்னு கிளாஸ் போர்டில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் லேப்ஸ் கூட்டிகிட்டு போய் அவங்களை எக்ஸ்பீரிமெண்டலான லேர்னிங்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, பட் அது லேப் செஷன் மட்டும் தான். மேக்ஸிமம் இவங்க கிளாஸ் நடத்துறதே லேபை வச்சு தான் கிளாஸ் நடத்தணும். அந்த மாதிரி முழுக்க ப்ராக்டிக்கல் ஓரியன்டான ஒரு எஜுகேஷனாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்டேஜுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிள்ளைங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அவங்க படிக்கிறதே அப்படின்றத அவங்க வச்சுருக்காங்க. அதாவது கிளாஸ் 9லேருந்து 12th ஸ்டாண்டர்ட், ஏஜ் 14 to 18 டிசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன ஜாப் போக போகிறோம் ஃப்யூச்சரில், ஸோ என்ன நம்ம படிக்கணும் அப்படின்றத ஸ்கூலோ இல்லை வந்து பேரண்ட்ஸோ டிசைட் பண்ண போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தனுக்கு வந்து மியூசிக்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கோர் சப்ஜெக்ட் வந்து படிச்சுக்கிட்டே சைடில் மியூசிக்கையும் மெயினான சப்ஜெக்டாக அவன் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் ஒன்றும் மைனர் சப்ஜெக்ட் ஒன்றும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க ஃப்ளெக்சிபிலிட்டியான எஜுகேஷனாக சிஸ்டமை வந்து மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸில் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட். இது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காண்டி கொண்டு வந்த ஒரு விஷயங்க. இப்போ ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் நடுவில் அவர் வந்து டிஸ்கண்டினியூ ஆறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவருடைய அகாடமிக் ஸ்கோர் அப்படின்றது டிஜிட்டலில் சேவ் பண்ணியிருப்பாங்க. வென் ஹீ இஸ் டிஸ்கண்டினியூயிங் ஆஃப்டர் 1 year, ஒரு 1 yearக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு ஒரு சூழ்நிலை சிச்சுவேஷனால் அப்படின்னா மறுபடியும் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் படிக்க வராரு
பண்ணிட்டாருன்னா அந்த அகாடமிக் கிரெடிட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக டிகிரி முடிச்ச சர்டிஃபிகேட் வாங்கும் போது இந்த கிரெடிட்டும் சேர்ந்து தான் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஐஐடிஸ் ஐஐஎம்ஸ் இருக்கக்கூடிய மாடியூல்ஸ், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து எல்லா ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் மெடிக்கல் போர்டுக்கு ஒரு போர்டு இருக்குது, ஐசிஎம்ஆர், ரைட்? அது மாதிரி நேஷ்னல் ரிசர்ச்காண்டி மட்டுமே ஒரு எபெக்ஸ் பாடி ஆல் ஓவர் இந்தியா ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் எங்கே நடந்தாலும் அதுக்கு பர்மிஷன் இந்த போர்ட் கிட்ட தான் வாங்கணும். ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு போர்டு, எபெக்ஸ் போர்டு செட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஹோல் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு ஒரு சிங்கிள் அத்தாரிட்டி இருக்கணும். முழுக்க ஹையர் எஜுகேஷனில் சேஞ்சஸ் இல்லை வந்து புதுசாக ஏதாவது ஒரு ரிஃபார்ம்ஸ் இந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த கமிஷன் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ நிறைய லாங்குவேஜஸ் வந்து இப்போ வந்து பழக்கத்தில் இல்லை, பட் ஆனால் ரொம்ப ஃபெமிலியராக நம்மளோட ஏன்ஷியன்ட் டைம்லேயும் மெடிவல் டைம்லேயும் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான லாங்குவேஜஸில் பலி, பெர்ஷியன், பிராக்ரிட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ்னு நம்ம கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பிள்ளைங்களுடைய படிப்பில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஹையர் எஜுகேஷன் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த லாங்குவேஜஸ்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? எப்படி வந்து இன்ஜினியரிங் பேஸ்க்கு வந்து ஒரு ஐஐடி, ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் கோர் இருக்கோ, இந்த லாங்குவேஜ் கோருக்கு ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இன் ஆர்டர் டு டெவலப் திட் இந்தியன் லாங்குவேஜஸ். சரிங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம்ங்க. இந்த ஃபோரம் கீழே எல்லாமே டிஜிட்டல் லேர்னிங்காக கொண்டுட்டு வர போகிறாங்க. அதில் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்கன்னா கோர்சஸ் நிறையா டெவலப் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 8 ரீஜனல் லாங்குவேஜஸில் அதை கொண்டு வரணும். ஏன்னா கோர்சஸ் வந்து என்ன ஏதுன்னு புரியறதுக்கு வந்து அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜஸில் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தால் அவங்களுக்கு ஈஸியாக நல்லா பழக்கமாயிடும் அப்படின்றதுக்காண்டி 8 ரீஜனல் லாங்குவேஜஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. முழுக்க டெக்னாலஜி ஓரியன்ட் லேர்னிங், அதில் இருக்க பிளானிங், அசஸ்மெண்ட் எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக வரப்போகுது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ஃபாரின் கண்ட்ரிஸ் காலேஜ் வந்து இங்கே நம்ம இந்தியன் கேம்பஸ்குள்ளே காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில். ஸோ முழுக்க வேர்ல்ட் கிளாஸ் ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டாக கொண்டுட்டு வரணும் அப்படின்றதான் இந்த பாலிசியோடைய மெயின் நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னு இருக்குது. ஸோ 3 லாங்குவேஜ் பாலிசிஸ் அப்படின்னா ஸ்கூல்ஸில் பிள்ளைங்க வந்து 3 லாங்குவேஜ் படிக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் அந்த 3 லாங்குவேஜில் 2 லாங்குவேஜாவது இந்தியாவுக்கு நேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாங்குவேஜ் அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் would be the medium of instructions. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து இப்போது வந்து தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் வாட் எவர் ஆஸ் பெர் தேர் பாசிபிள். ஸ்கூலுடைய பாசிபிலிட்டிஸ் பொறுத்து, பீப்புளோட நீடை பொறுத்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வீனியண்ட்டாக எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 போர்டு எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. இப்போ இருக்கிற மாதிரியே அப்பயும் 2 போர்டு எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னா மார்க் பேஸ் சிஸ்டமாக மட்டும் இல்லாமல் டெஸ்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் நாலேஜ் அப்ளிகேஷன் ஓரியன்டான எக்ஸாமாக இருக்க போகுது. அந்த 2 எக்ஸாம்ஸில் ஒரு மெயின் எக்ஸாமினேஷன். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக் இம்ப்ரூவ்மெண்ட் காண்டி ஒரு போர்டு எக்ஸாம் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ரிஃபார்மில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து அப்போ ஒரு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு, அப்போ 10th எக்ஸாம் 12th எக்ஸாம்லாம் இல்லாமல் போயிடுமா போர்டு எக்ஸாம் அப்படின்றது? இல்லை, அந்த போர்டு எக்ஸாமில் ரிஃபார்ம் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 10th and +2 போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிஃபார்ம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அதை நான் சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் எல்லாமே கொண்டு வரணும். பிள்ளைங்களுக்கு வந்து மார்க் பேஸ் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி மார்க் எடுக்கணும், அவ்வளோ அந்த மார்க் எடுக்கணும், இந்த மார்க் எடுக்கணும், டாப் கிளாஸ் போகணும், அந்த கோச்சிங் கிளாஸ் இந்த கோச்சிங் கிளாஸ், அதுவும் முக்கியமாக 10th and 12th வந்துட்டாலே போச்சு, அவங்களுக்கு ப்ரெஷர்ன்றது பயங்கரமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பேர்டன் அவங்களுக்கு கொடுக்காம கான்செப்ட் பேஸ்ட் நாலேஜ் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக அவங்கள வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி தான் ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க. போர்டு எக்ஸாம்ஸ்லாம் ஏதோ எலிமினேட் பண்ணுறதா எங்கேயுமே சொல்லலைங்க.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அதாவது 6th ஸ்டாண்டர்டில் இந்த கிரேட் 6ல் இருந்து ஹிந்தி அப்படின்றது ஒரு கம்பல்சரி ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ப்ரீவியஸாக. இப்போது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டேட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாடு பீப்புள் ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வேண்டவே வேண்டாம், நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹிந்தி படிக்கணும் அப்படின்ற அந்த கம்பல்சரியான டிசிஷனை நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. வொக்கேஷ்னல் எஜுகேஷன், எஸ். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாலிசியில் வந்து வொக்கேஷ்னல் எஜுகேஷன் தான். அதாவது படிப்பு புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஸ்கில்ஸ் நிறையா டெவலப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கெரியர் ஓரியன்ட் எஜுகேஷனாக கொண்டு வரணும் அப்படின்றது தாங்க. ஸோ வொக்கேஷ்னல் சிஸ்டம் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்டில் இருந்தே வொக்கேஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப்ஸஸ், ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச அந்த கோர்ஸ் எடுத்து படித்து அந்த கோர்ஸில் தனித்தன்மையை வளர்த்துக்கணும். ஃப்யூச்சரில் அதையே அவங்க கேரியராகவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோக் வித்யா அப்படின்றது இம்பார்ட்டண்ட் வொக்கேஷ்னல் நாலேஜ், இந்தியாவில் டெவலப் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட் வொக்கேஷ்னல் நாலேஜ். அது என்னன்னு சொன்னால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா வொக்கேஷ்னல் எஜுகேஷன்ஸ் கோர்சஸ் இருக்குது. இதை வந்து பை 2025 50% அதாவது 50% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வொக்கேஷ்னல் கோர்சஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் இருக்கிற கெரியர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டீகேட்டில், நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் வொக்கேஷ்னல் கோர்சஸோட இம்பார்ட்டன்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் இன் டிகிரி என்னென்னா, மல்டிபிள் எக்ஸிட் மல்டிபிள் என்ட்ரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது வந்து நம்ம ப்ராசஸாக ஒரு டிகிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா 4 இயர்ஸ் கம்ப்ளீஷன் கண்டிப்பாக இருக்கணும். பிரேக் ஆகி மறுபடியும் நம்ம படிக்கவே முடியாது. இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கோம், அப்புறம் வந்து அதுக்கு ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றத ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நம்ம பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபஸ்ட் இயர் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அதையே வச்சு செகண்ட் இயர் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இதே இது செகண்ட் இயரில் ட்ராப் அவுட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதே இது தேர்ட் இயர், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி அப்படின்னா தேர்ட் இயர் டிகிரி சர்டிஃபிகேட் கிடச்சிரும். ப்ரொஃபஷனல் டிகிரின்னு அப்படின்னு இருக்கும்போது ஆஸ் பர் இந்த சிஸ்டம், இப்போ இருக்கிற சிஸ்டம் படி சொல்கிறேன், ஒரு 4 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் டிகிரி சர்டிஃபிகேட் லைக் ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து மறுபடியும் என்ட்ரி ஆகிறது மல்டிபிள் எக்ஸிட் கண்டினியூவேஷன் அப்படின்றது இருக்க போகிறது. நிறைய இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி வந்து எல்லா டிகிரியும் 4 இயர்ஸாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அண்டர் கிராஜுவேட் அதாவது யூஜி டிகிரி வந்து 3 இயர்ஸ் இருக்கலாம், இல்லைனா 4 இயர்ஸ் இருக்கலாம். இது வந்து கன்ஃபார்மாக 4 இயர்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்லாம் எதுவுமே அவங்க சொல்லலை. நெக்ஸ்ட், பை 2030 1 large multidisciplinary college in every district. அதாவது இப்போ திண்டுக்கல், மதுரை, சென்னை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஐஐடி, ஐஐஎம் அந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி காலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி 2030 சொல்லியிருக்காங்க. பை 2040 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய என்ரோல்மெண்ட் அப்படின்றது, முக்கியமாக மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் மோர் தேன் 3000 என்ரோல்மெண்ட் இருக்கிற மாதிரி டெவலப்மெண்ட் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2018 சர்வே படி பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இன்க்ளூடிங் வொக்கேஷனல் கோர்சஸோடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது எத்தனை பேர் படிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த என்ரோல்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26.3% தான். பை 2035 அதை 50% மாற்றுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வொக்கேஷனல் கோர்சஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த பாடத்திட்டத்தில் வந்து ஒரு ஆர்வம் வந்து எல்லாருமே வந்து படிக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அண்ட் முக்கியமாக ஸ்கூல் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் எப்படி இருக்குன்னா 2030 100% மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஓகே, முக்கியமான ஒரு விஷயம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹியூமானிட்டி சயின்ஸை பற்றி அவ்வளோவா தெரியும் என்னன்றது. இதே இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹியூமானிட்டி சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கை பற்றி ரொம்ப ஆழமாக தெரியாது. இது ஒரு டிகிரி, இது இன்னொரு டிகிரி அப்படின்ற அந்த ஒரு வேரியேஷன்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர பேசிக் கான்செப்ட்ஸ் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ எப்படி நம்ம இன்ஜினியரிங்கில் வந்து ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா பேசிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் தான் நம்ம எல்லாமே படிப்போம். இங்கிலீஷ், சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இதெல்லாமே தான் நார்மலாக ஃபஸ்ட் இயரில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் டிகிரியோடதெல்லாம் இருந்திருக்காது. இப்போ என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற பையனுக்குமே இன்ஜினியரிங்னா என்ன, ஸோ அதில் என்ன மாதிரியான அப்ரோச்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற அந்த பேசிக் நாலேஜ் அவனுக்கும் கிடைக்கிற மாதிரி சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹியூமானிட்டி சயின்ஸ், ஸோ நல்ல ஸ்கில் வொகேஷ்னல் கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இன்டர்சேஞ்ச் ஆஃப்
எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஃபீல்டு சம்மந்தப்பட்ட படித்தா அந்த ஃபீல்டை மட்டும் பற்றி தான் அவனுக்கு தெரியணும் அப்படின்லாம் கிடையாது. அதை தாண்டியும் அவனுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஓகே, வி ஹாவ் கம் டு த எண்ட் ஆஃப் தட் டாக்குமெண்ட். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், இதெல்லாமே இந்த பாலிசி 2020 கொண்டு வந்த ரிஃபார்ம் இதெல்லாமே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பீப்புள்ஸ் வந்து இதுக்கு நிறையா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய எஜுகேஷனிஸ்ட் வந்து இந்த பாலிசி வந்து அவ்வளோ ஹிட் ஆகாது, எஜுகேஷன் சிஸ்டமே வந்து கொலாபரேட் பண்ணிடும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா, மல்டி என்ட்ரி அண்ட் மல்டி எக்ஸிட் பாயிண்ட். அதாவது ஒரு டிகிரி உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீஷன் ஆஃப் எஜுகேஷன் இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு வருஷம் படிக்கிறது, பிரேக் ஆகுறது, மறுபடியும் இன்னொரு வருஷம் வந்து படிக்கிறது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு செட் ஆகுன்றது தெரியல. பிகாஸ் சிச்சுவேஷன்னால பிரேக் பண்ணுறேன். இது நாள் வரைக்கும் சிச்சுவேஷன் நான் எப்படி இருந்தாலும் பிரேக் பண்ணிடக்கூடாது, ஏன்னா டிகிரி இல்லாமல் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்றத அந்த ஒரு உணர்வு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு பயம் இருந்திருக்கும். அதனாலேயே என்ன சிச்சுவேஷனாலும் அது ஓவர் கம் பண்ணி வச்சு டிகிரி முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த மல்டி என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டா படிக்கலாம், இல்லைனா அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் போதும். எதுக்கு டிகிரிலாம் தேவையில்லை, நம்ம சம்பாதிக்கிறோமே, நம்ம கெரியர் ஓரியன்டான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு அசால்ட்டுத்தனம் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டியில் வந்துடவே கூடாதுங்க. வந்துருச்சுன்னா எஜுகேஷன் சிஸ்டம் டிகிரி ஹோல்டரோடைய என்ரோல்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம். இது மாதிரி உங்களுக்கும் இப்போ கொண்டு வந்திருக்க நிறைய எஜுகேஷனரி ரிஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்க ஒரு அனலைசேஷனை எழுதி வைங்க. கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். டெஃபினட்டாக மெயின்ஸில் இப்போ அடாப்ட் பண்ணியிருக்க பாலிசிஸ் பற்றியோ இல்லை ப்ரீவியஸாக அடாப்ட் பண்ணியிருக்க பாலிசிஸ் பற்றியோ கேள்விகள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.